All are welcome to participate in this session. We are going to discuss 12th standard, that is 5th chapter, Monetary Economics. அந்த பேரியல் பொருளாதாரத்தினுடைய கருத்துக்களை ஒட்டி இந்த பணவியல் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த 5வது பாடமாகப்பட்டது அமைக்கப்பட்டுள்ளது. நாம் தற்போது தேர்வு குறித்து முக்கியமான மற்றும் இன்றியமையாத வினாக்கள் எவ்வாறு கேட்கப்படும், அவைகளுக்கு உண்டான விடைகளை நாம் எவ்வாறு தெரிவு செய்து எழுதப்பட வேண்டும் என்பதை நாம் வினா மற்றும் விடையினை பொறுத்து இந்த பாடப்பகுதியில் விரிவாக காண்போம். பார்ட் ஏ, மானிட்டரி எக்கனாமிக்ஸ், ஒன் வேர்ட் question and answer. The RBI headquarter is located at இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய தலைமையிடமானது எங்கு உள்ளது? மும்பையிலே உள்ளது. மணி இஸ், பணம் என்பது மோஸ்ட் லிக்விட் ஆஃப் ஆல் அசட்ஸ், அனைத்து சொத்துக்களுக்கும் இது நீர்மைத்தன்மை உடைய ஒன்று பணம். பேப்பர் கரன்சி சிஸ்டம் இஸ் மேனேஜ்டு பை த, அதாவது காகித செலாவணி முறையாகப்பட்டது மேலாண்மை செய்யப்படுவது சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி, மத்திய பணவியல் முகமை. இந்த முகமையாகப்பட்டது காகித செலாவணி அமைப்பினை மேலாண்மை செய்யப்படுகிறது அதாவது நிர்வகிக்கப்படுகிறது. ஃபார் த பேசிக் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் M1 and M2 இஸ் வித் ரிகார்ட் டு, அதாவது M1 பணத்தினுடைய அளிப்பிற்கும் M2 பணத்தினுடைய அளிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு. வித் என்னன்னு கேட்டீங்கன்னா, சேவிங்ஸ் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க். சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் அதாவது சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் வித் பேங்க் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங். வங்கியிலே இருக்கக்கூடிய சேமிப்பு இருப்புகள் மற்றும் அஞ்சலக அலுவலகத்திலே இருக்கக்கூடிய சேமிப்புகள், இவை இரண்டும் தான் இதற்கிடையே உள்ள வேறுபாடு. Fifth question, Irving Fisher's quantity theory of money was popularized in, பேராசிரியர் இர்விங் ஃபிஷர் அவர்களுடைய பணளவு கோட்பாடாகப்பட்டது புகழ்பெற செய்த ஆண்டாகப்பட்டது 1911. MV stands for, MV என்பது யாது? சப்ளை ஆஃப் லீகல் டெண்டர் மணி, அதாவது சட்டமுறை பணத்தினுடைய அளிப்பு, இதனை MV என அழைக்கப்படுகிறார்கள். இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் பிரைசஸ் ஆர் ரைசிங், விலைமட்டமாகப்பட்டது அதிகரித்து கொண்டே செல்லும், அப்பொழுது பணத்தினுடைய மதிப்பாகப்பட்டது குறைந்து கொண்டே செல்லும், இதனை பணவீக்கம் என அழைக்கப்படுகிறது. டேஷ் இன்ஃப்ளேஷன் ரிசல்ட்ஸ் இன் எ சீரியஸ் டெப்ரிசியேஷன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் மணி, பணவீக்கத்தினுடைய விளைவாக பொருளாதாரத்திலே பணத்தினுடைய மதிப்பாகப்பட்டது தேய்மானம் அடையப்படும், இதனை ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், மிக அதிவேக பணவீக்கம் என அழைக்கப்படுகிறது. டேஷ் இன்ஃப்ளேஷன் occurs when general prices of commodities increases due to increase in production cost such as wages and raw materials. அதாவது பணவீக்கமாகப்பட்டது பொதுவான பணவீக்கமாகப்பட்டது பண்டங்களினுடைய விலைகள் அதிகரிக்கினாலும், அதே நேரத்தில் பண்டங்களினுடைய உற்பத்தி செலவாகப்பட்டது அதிகரிப்பதனாலும், கூலி விகிதம் அதிகரிப்பதனாலும், மூலப்பொருட்கள் அதிகரிப்பதனாலும் ஏற்படுகிறது. இவ்வகையான பணவீக்கத்தினை காஸ்ட் புஷ், செலவு உந்து பணவீக்கம் என அழைக்கப்படுகிறது. டியூரிங் இன்ஃப்ளேஷன் ஹூ ஆர் தி கெய்னர், பணவீக்க காலத்திலே யார் அதிக அளவுக்கு பயனடைகிறார்கள் என்று பார்க்கப்படுகின்ற பொழுது டெப்டார்ஸ், இவர்கள் அதாவது அளிப்பவர்கள், கடனை அளிப்பவர்கள், இவர்களுக்கு அதிக ஆதாயமாகப்பட்டது காணப்படுகிறது. டேஷ் இஸ் டிக்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன், ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் டிக்ரீஸ், பணவீக்கமாகப்பட்டது குறையும். எப்போ? டியூரிங் த டிஸ்இன்ஃப்ளேஷன், பணவீக்கமற்ற சூழ்நிலைகளிலே இவ்வகையான பணவீக்கம் அளவாகப்பட்டது குறைந்த காணம். ஸ்டாக்ஃப்ளேஷன் கம்பைன்ஸ் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன் என்பது தேக்கவீக்கம், அது பணவீக்கத்தோடு ஒன்றிருக்கப்படுகிறது. ஸ்டாக்னேஷன், பொருளாதாரமாகப்பட்டது எந்த விதமான வளர்ச்சியும் இன்றி தேக்க நிலையிலே காணப்படக்கூடிய சூழ்நிலையினை தேக்கவீக்கம் என அழைக்கப்படுகிறார்கள். த ஸ்டடி ஆஃப் ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் பிசினஸ் ஆக்டிவிட்டி இஸ் ரெஃபர்ட் டு இன் எக்கனாமிக்ஸ் ஆஸ், பொருளாதாரத்திலே வணிக நடவடிக்கையிலே ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதற்கு காரணம் வணிக சூழ்நிலையை அல்லது வியாபார சூழல், இதனாலே ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். வாணிப சூழலினால் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகின்றன. டியூரிங் டெப்ரெஷன் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிகம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி, அதாவது
பொருளாதார மந்த காலத்திலே, அதாவது வாணிப சூழலாகப்பட்டது மந்த நிலையிலே காணப்படுகின்ற பொழுது பொருளாதார நடவடிக்கையாகப்பட்டது மிக 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 குறைவான அளவிலே காணப்படும். மணி கேன் பி எனிதிங் that is generally acceptable as a means of exchange and at the same time acts as a measure and a store of value. This definition was given by. பணமாகப்பட்டது பொதுவாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது ஒரு பரிமாற்றமாகவும் அது ஒரு மதிப்பு அளக்கக்கூடிய கருவியாகவும் அது ஒரு மதிப்பு நிலைகளாகவும் காணப்படுகிறது என்ற இலக்கணத்தை வழங்கியவர் பேராசிரியர் கிரௌதர். டெபிட் கார்டு இஸ் an example of. கடன் அட்டையாகப்பட்டது எதற்கு ஒரு உதாரணமாக காணப்படுகிறது என்று கூறப்படுவோமே, ஆனால் அது பிளாஸ்டிக் மணி. ஃபிஷர் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி இஸ் பேஸ்ட் ஆன் தி எசென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் மணி ஆஸ். பேராசிரியர் ஃபிஷரனுடைய பணளவு கோட்பாடாகப்பட்டது பணத்தினுடைய எந்த பணியினை மிக இன்றியமையாததாக கருதப்படுகிறது என்று பார்ப்போமே, ஆனால் பணம் ஒரு இடையீட்டு கருவி. மணி as a medium of exchange. V in MV that is equal to PT. Equation stands. V refers, V என்பது யாது? velocity of circulation of money. பணத்தினுடைய சுழற்சி வேகம், அதுதான் இங்கு V. When prices rise slowly, we call it. விலையாகப்பட்டது குறைந்த விகிதத்திலே குறைவான அளவிலே அதிகரிக்கப்படுகின்ற பொழுது பணவீக்கமாகப்பட்டது மிக மிக சிறிய அளவிலே காணப்படும். மைல்டு இன்ஃப்ளேஷன் அப்பொருளாதாரத்திலே நிகழும். டேஷ் இன்ஃப்ளேஷன் இஸ் இன் நோ வே டேஞ்சரஸ் ஆஃப் த எக்கானமி. பொருளாதாரத்தை எந்த அளவிலும் பாதிக்காத ஒரு வழியாக இருக்கக்கூடிய பணவீக்கம் என்று கூறப்படுவோமே, ஆனால் கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன் தவழக்கூடிய பணவீக்கமாகப்பட்டது பொருளாதாரத்தினை கண்டிப்பாக ஒரு டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷனுக்கு எடுத்துக்கொண்டு செல்லாது, அபாயகரமான பொருளாதார நிகழ்வினை ஏற்படுத்தாது. த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கிவன் பை. பேராசிரியர் ஃபிஷரனுடைய சாதாரண சமன்பாடு MV ஈக்குவல் டு PT என்பது சாதாரண சமன்பாடு. சிஸ்டம் இஸ் மேனேஜ்டு பை த சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி. மத்திய பணவியல் முகமை அல்லது உரிமை ஆகப்பட்டது எந்த அமைப்பிற்காக இது நிர்வகிக்கப்படுகிறது என்றால் பேப்பர் கரன்சி, காகித செலாவணி அச்சிடுவதிலே. ஃபிஷர் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொபவுண்டட் இன் தட் இஸ் 1588. பேராசிரியர் ஃபிஷரினுடைய பண அளவு கோட்பாட்டினை முதலிலே கூறியவர் 1588 பேராசிரியர் TR மால்தஸ். அவர்தான் முதலிலே இதை பொருளாதாரத்திலே அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். The exchange of one goods for another without the use of money. பண்டங்களுக்கு பண்டங்கள் பணம் என்கின்ற கருவி இன்றி பரிமாற்றம் செய்து கொள்வது barter system, பண்டமாற்று முறை என அழைக்கப்படுகிறது. In India, the currency notes are issued by the இந்தியாவிலே செலாவணி, காகித செலாவணி, not only for paper currency but also the all currencies issued by the RBI, that is Reserve Bank of India. இந்திய ரிசர்வ் வங்கி தான் வெளியிடுகிறது. The purchasing power of money, பணத்தினுடைய வாங்கும் சக்தி என்கின்ற புத்தகத்தினை 1911 வெளியிட்டவர் யார் என்றால், இது அனைவரும் நாம் தினமும் இந்த கேள்வியை நாம் படிக்கப்படுகின்ற பொழுது நினைவிலே மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பொருளாதார நிபுணர் என்று கூறுவோமே, ஆனால் பேராசிரியர் இர்விங் ஃபிஷர். பேராசிரியர் இர்விங் ஃபிஷர். barter system was introduced by the, it is also a very very important question, that is பண்டமாற்று முறை. இந்த பண்டமாற்று முறையை அறிமுகப்படுத்தியவர் மெசபடோமியா ட்ரைப்ஸ். மெசபடோமியர்கள் தான் இந்த பண்டமாற்று முறையை நமக்கு, அதாவது உலகிற்கே அறிமுகப்படுத்தினார்கள். The currency notes are also called, செலாவணியை நாம் என்ன என்று கூறுகின்றோம் என்றால் ஃபயட் மணி, கட்டளை பணம், லீகல் டெண்டர் மணி, சட்ட ரீதியான பணம். அப்போ இரண்டும் சேர்ந்தது, கட்டளை பணமும் சட்ட ரீதியான பணமும் சேர்ந்தது தான் செலாவணி. இந்தியா இஸ் த டேஷ் கண்ட்ரி டு அக்செப்ட் எ யூனிக் கரன்சி சிம்பிள். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு இருப்போம், ஒரு காலத்தில் நம்ம பார்க்கப்படுகின்ற பொழுது ரூபாய்னு எழுதுவோம் தமிழில், ஆங்கிலத்திலே எழுதப்படுகின்ற பொழுது ருப்பீஸ் அப்படின்னு எழுதுவோம் நாம். இந்த சிம்பல் இந்தியாவினுடைய பணத்திற்கான இந்த சிம்பலை எத்தனை நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளது என்று நாம் பார்க்கப்படுவோமே, ஆனால் உலகத்திலே 5 நாடுகள் மட்டுமே இந்த இந்திய ரூபாயினுடைய சிம்பல் என்று சொல்லக்கூடிய வடிவத்தினை ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒன்று. கேம்பிரிட்ஜ் அப்ரோச், பணளவு கோட்பாடுகளை நாம் பொறுத்த மட்டிலே பேராசிரியர் ஃபிஷருடைய பணளவு கோட்பாட்டை ஏற்கனவே பார்த்தோம்.
தற்போது இரண்டாவதாக பார்க்கப்படுகிறது கேம்பிரிட்ஜ் பொருளாதார நிபுணர்களினுடைய பணளவு கோட்பாட்டினுடைய அணுகுமுறை. அப்ப இது எதை காட்டப்படுகிறது என்று பார்க்கப்படுவோமேயானால், இர்விங் ஃபிஷர் அவர்களுடைய கோட்பாட்டையும் ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர்களுடைய கோட்பாட்டையும் இரண்டையும் ஒருங்கிணைத்ததுதான் கேம்பிரிட்ஜ் பொருளாதார நிபுணர்களினுடைய பணளவு கோட்பாடு. எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் டெப்ரெஷன் இஸ் கால்டு. பொருளாதாரத்திலே ஒரு தொடர்பு, அதாவது லாங் பீரியட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பண மந்தம், பொருளாதார மந்தம், ட்ராஃப் என அழைக்கப்படுகிறது. மாணவர்களை, இதுவரை நாம் பார்த்தது ஒரு மதிப்பெண் வினாவிடைகள். தற்பொழுது நாம் பார்க்க போவது பார்ட் பி, 2 மதிப்பெண் வினாவிடைகளை நாம் பார்க்க போகின்றோம். டிஃபைன் மணி, வரையறு பணம். பேராசிரியர் வாக்கர் அவர்களுடைய கூற்றுப்படி, மணி இஸ் வாட் மணி டஸ். பணம் எதை செய்ய வல்லதோ அதுவே பணம் என அழைக்கப்படுகிறது. வாட் இஸ் பார்ட்டர்? பண்டமாற்று என்றால் என்ன? ஒரு பண்டத்திற்கு மற்றொரு பண்டத்தை நாம் பரிமாற்றம் செய்து கொள்வது. கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹை ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் derived from stagflation and inflation. What is commodity money? பண்டப்பணம் என்றால் என்ன? surplus goods were exchanged for money. உபரியாக இருக்கக்கூடிய பண்டங்களை நாம் பணத்திற்காக பரிமாற்றம் செய்து கொள்வது. நீடட் கூட்ஸ் லைக் ஸ்கின், சால்ட், ரைஸ், வீட் நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய பண்டங்கள். வாட் இஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட்? தங்க திட்டம் என்றால் என்ன? இன் விச் த வேல்யூ ஆஃப் த மானிட்டரி யூனிட் ஆர் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கரன்சி இஸ் டைரக்ட்லி லிங்க்டு வித் கோல்ட். செலாவணி ஆகப்பட்டது நேரடியாக தங்கத்தினுடைய மதிப்பினை சமமாக காணப்படும் அல்லது ஒத்து காணப்படும். வாட் இஸ் த பிளாஸ்டிக் மணி? பிளாஸ்டிக் பணம்னா என்ன? இன்னைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய டே டு டே வி ஆர் யூசிங், தினமும் நாம் பயன்படுத்தக்கூடிய ராக் அட்டைகள், கடன் அட்டைகள், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்ட்ஸ், தீஸ் ஆர் ஆல். டிஃபைன் இன்ஃப்ளேஷன். பணவீக்கம் என்றால் என்ன? பொது விலை மட்டும் அதிகரித்துக் கொண்டே செல்லும், அது பணவீக்கம். அதே நேரத்திலே பணத்தினுடைய மதிப்பு குறைந்து கொண்டே செல்லும். வாட் இஸ் ஸ்டாக்ஃப்ளேஷன்? தேக்கவீக்கம் என்றால் என்ன? ஹை ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன். வேலையின்மைக்கும் பணவீக்கத்திற்கும் இடையே அதிகமான அளவு அந்த ஒத்துழைப்பை ஆகப்பட்டது காணப்படும். derived from stagnation and inflation. Write the types of inflation. பணவீக்கத்தினுடைய வகைகள். தாவும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், கிளாப்பிங், டிமாண்ட் புல் தேவை இழுப்பு பணவீக்கம், காஸ்ட் புஷ் செலவு உந்து பணவீக்கம், கடன் பணவீக்கம், பற்றாக்குறை பணவீக்கம், லாப பணவீக்கம் மற்றும் வரியினுடைய தன்னிச்சையான பணவீக்கம். இவை அனைத்தும் பல்வேறு வகையான பணவீக்கத்தினுடைய வகைகளாகும். எக்ஸ்பிளைன் டிமாண்ட் புல் அண்ட் காஸ்ட் புஷ். டிமாண்ட் புல் தேவை இழுப்பு பணவீக்கம் என்றால் என்ன? பண்டத்தினுடைய தேவையும் அதிகரிக்கும், அதே நேரத்திலே பண்டத்தினுடைய அளிப்பாகப்பட்டது குறைந்து காணப்படும். இதனாலே உற்பத்தி செய்யப்பட்ட பண்டத்தினுடைய விலையாகப்பட்டது அதிகரிக்கும். அப்ப தேவை அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பணவீக்கம் தேவை இழுப்பு பணவீக்கம். செலவு உந்து பணவீக்கம் மூலப்பொருட்கள், மற்ற பல்வேறு விதமான உள்ளீடுகள் மற்றும் உழைப்பாளர்களுடைய கூலி இதெல்லாம் அதிகரிக்கப்படுகிறது. எனவே உற்பத்தி செலவுகள், இவை அனைத்தும் உற்பத்தி செலவுகள் என கூறப்படுகிறது. எனவே இந்த உற்பத்தி செலவுகளாகப்பட்டது அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பணவீக்கமாகப்பட்டது செலவு உந்து பணவீக்கம் என அழைக்கப்படுகிறது. ஸ்டேட் கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் மணி. கேம்பிரிட்ஜினுடைய சமன்பாட்டிலே பணத்தினுடைய மதிப்பு பேராசிரியர் மார்ஷல் அவர்களுடைய சமன்பாடாகப்பட்டது M is equal to KPY. M என்பது பணத்தினுடைய குவான்டிட்டி ஆஃப் மணி, பணத்தினுடைய அளவு. Y aggregate real income of the community, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உண்மை வருமானம். P என்பது பணத்தினுடைய வாங்கும் சக்தி. K real income hold in by the public, அதாவது பொதுமக்கள் உண்மை வருமானத்தை ஒரு குறிப்பிட்ட பகுதியை தன்னுடைய வசம் வைக்கப்பட்டுள்ளது. பிரைஸ் லெவல் என்று நாம் பார்க்கப்படுகின்ற பொழுது P is equal to M by KY. So the value of Y, money is 1 by P, that is equal to KY divided by M. KY divided by M. Generally, கேம்பிரிட்ஜ் சமன்பாட்டினை பொறுத்தவரையிலே மார்ஷலுடைய ஈக்குவேஷன் நாம் கூறப்படுவோமே, ஆனால் M is equal to KPY. நாம் தற்பொழுது பார்ட் சி 3 மதிப்பெண் வினா விடைகளை நாம் தற்பொழுது பார்க்க போகின்றோம். ரைட் a note on metallic money. மாடர்ன் மணி சிஸ்டம் தற்கால பொருளாதாரத்திலே இரும்பு மெட்டல், அதாவது நாட் only for iron or various types of metals used as instrument of money. Some kind of metal, either gold or silver, தங்கமானாலும் சரி வெள்ளியானாலும் சரி, இவை அனைத்தையும் நாம் செலாவணியாக பயன்படுத்தப்பட்டுள்ளோம்.
அப்போ இதனுடைய மதிப்பாகப்பட்டது பிரின்சிபல் காயின்ஸ் யூஸ்டு அண்டர் த மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் அந்த பணத்தினுடைய முகமதிப்பிற்கும் அந்த நாணயத்தினுடைய அளவிற்கும் சமமாக காணப்படும். வாட் இஸ் மணி சப்ளை? அதாவது பொருளாதாரத்திலே புழக்கத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தினுடைய அளவு. இது நாம் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே எவ்வாறு ஓராண்டிலே நாட்டினுடைய பொருளாதாரத்திலே மொத்த பணத்தினுடைய அளிப்பாகப்பட்டது எவ்வாறு காணப்படுகிறது என்பதை நாம் பணத்தினுடைய அளிப்பு என அழைக்கப்படுகிறோம். புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணத்தினுடைய அளிப்பை நாம் பார்க்கப்படுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் மிக இன்றியமையாத காரணியாக இங்கே கருது கொள்ளப்பட வேண்டும். வாட் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை? பணத்தினுடைய அளிப்பை தீர்மானிக்கக்கூடிய கரண்ட் டெபாசிட் ரேஷியோ, நடப்பு வைப்பு விகிதமும் இருப்பு வைப்பு விகிதமும் ரொக்க இருப்பு விகிதமும் வரம்பு விகிதமும் இங்கே காணப்படுகிறது. Explain disinflation. Reversing inflation without generating adverse effect. பின் விளைவுகளை ஏற்படுத்தும். இது it is not creating the negative effect. Creating only the positive effects. நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தப்படுவது disinflation. பணமீக்க அற்ற சூழ்நிலை. நான்காவது பகுதியிலே 5 மதிப்பெண் வினா விடைகளை நாம் பார்க்க போகின்றோம். Explain the functions of money. பணத்தினுடைய பணிகளை விளக்குக. Functions of money are in 4 forms. 4 வகையாக பணத்தினுடைய பணிகளாகப்பட்டது காணப்படுகிறது. ஒன்று முதல் நிலை பணிகள், பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ். இரண்டாவது செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். மூன்றாவது கண்டிஜென்சி ஃபங்க்ஷன்ஸ். நான்காவது அதர் ஃபங்க்ஷன்ஸ். பிரைமரி ஃபங்க்ஷன் முதல் நிலையிலே நாம் பார்க்கப்படுகின்ற பொழுது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பணம் ஒரு இடையீட்டு கருவி. அண்ட் த மெஷர் ஆஃப் வேல்யூ, பணம் ஒரு மதிப்பு நிலைக்கலன். ஒரு பணத்தினுடைய மதிப்பு, ஒரு பண்டத்தினுடைய மதிப்பினை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி. இதர பணிகள் மிக இன்றியமையாதது முதல் நிலை பணிகளும் இரண்டாம் நிலை பணிகளும். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பரிமாற்று கருவி. மேலும் இது ஒரு மதிப்பினை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலை கலன். இரண்டாவதை பார்க்கப்படுகின்ற பொழுது மணி as a store of value. சிமிலர் டிஃபரன்ஸ், மெஷர் ஆஃப் வேல்யூ, த ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஒரு பண்டத்தினையோ அல்லது ஒரு சொத்தினையோ அல்லது ஏதாவது ஒரு பணியினையோ பணத்தினால் நாம் தீர்மானிக்கப்படுவது அதனுடைய மதிப்பினை. இங்கே இரண்டாம் நிலையிலே பார்க்கப்படுகின்ற பொழுது பணம் ஒரு மதிப்பு நிலைகலன். நாம் எவ்வளோ நாளாக சேமித்து வச்சுக்கலாம், பணத்தை வீடாக சேமித்து வச்சுக்கலாம். அந்த வீடை நாம் விற்கப்படுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கப்படுவதாகப்பட்டது அந்த பணத்தினுடைய மதிப்பு இங்கே சொத்தாக சேமிக்க வைக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி செலாவணியையும் நாம் வங்கியிலே சேமித்து வைக்கலாம். மேலும் தன்னுடைய அன்றாட செலவுகளுக்காக நாம் வீட்டிலே நீர்மை சொத்தாகவும் நாம் வைக்கப்படுகின்றோம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்டு பேமெண்ட்ஸ், நாம் செலுத்துகைகளுக்கு பயன்படுத்தலாம். நாம் ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டிய பணமாக இருக்கப்படுமேயானால் டிஃபர்டு பேமெண்ட்ஸ், நாம் மற்ற பெற்ற பொருளுக்கு செலுத்துகையினை பணத்தின் மூலம் நாம் வழங்கப்படலாம். இது மிக இன்றியமையாத பணிகள் பார்க்கப்படுகின்ற பொழுது முதல்நிலை பணிகள் மற்றும் இரண்டாம் நிலை பணி. மணி as a medium of exchange, பணமாகப்பட்டது ஒரு இடையீட்டு கருவி. விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையே ஒரு இடையீட்டு கருவியாக பணமாகப்பட்டது செயல். மெஷர் ஆஃப் வேல்யூ, மதிப்பு நிலைகளன், நீ மதிப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி. அதாவது ஒரு பண்டத்தினுடைய மதிப்பினையோ அல்லது ஒரு பணியினுடைய மதிப்பினையோ தீர்மானிக்கப்படுவது இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி இன் இட்ஸ் வேல்யூ ஆஃப் தட் குட். அந்த பண்டத்தை, ஒரு பென் இருக்குது, அந்த பேனாவினுடைய விலையாகப்பட்டது ரூபாய் 5. அந்த பேனாவினுடைய விலை 5 என்பது அந்த எழுதுபொருளினுடைய விலையினை. அப்போ அந்த பேனாவாகப்பட்டது ரூபாய் 5க்கு சமம். அப்போ அந்த பேனாவாகப்பட்டது 5 ரூபாய் என்பது நாம் இங்கே அறிகின்றோம். மணி as a store of value, ஸ்டோர் என்னாவே சேமித்தது. இங்கு நாம் சொத்தாக சேமிப்பதை விட பணத்தினை நாம் பணமாகவே சேமிக்கலாம். விலங்குகளையோ அல்லது வீட்டையோ நாம் சேமிக்கப்படுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் அதனுடைய வாழ்வு காலமாகப்பட்டது காணப்படும். அதை நாம் பணமாக மாற்றப்பட்டோமேயானால் அந்த பணத்தினை நாம் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் சேமித்துக்கொள்ளலாம். மணி ஆக்ட்ஸ் as a standard deferred payment, future payment, எதிர்கால செலுத்துகைகளுக்கும் பயன்படுத்தலாம். பிகாஸ் ஆஃப் லீகல் டெண்டர், the loans which are taken at present can be repaid in money in future.
நாம் வங்கிகளே பெறக்கூடிய கடனாகப்பட்டது. இதன் அடிப்படையிலே எதிர்காலத்திலே வழங்கக்கூடிய செலுத்தையினை பொறுத்தே இவை காணப்படுகின்றன. பேசிஸ் ஆஃப் த கிரெடிட் சிஸ்டம் கடனினுடைய அமைப்பினை பொறுத்தது. ஃபெசிலிட்டிஸ் மெயின் ஃபெசிலிட்டி தட் இஸ் மணி ஃபெசிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். தேசிய வருமானத்தையே நாம் பணம் என்னும் கருவியினை கொண்டுதான் பகிரப்படுகின்றோம். அப்போ மணி ஹெல்ப்ஸ் டு ஈக்குவலைஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ் அண்ட் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிஸ். பணமாகப்பட்டது இறுதிநிலை உற்பத்தியையும் இறுதிநிலை பயன்பாட்டிற்கும் சமநிலைப்படுத்தக்கூடிய காரணி. அதே நேரத்திலே சமநிலையாக காணப்படும். மணி இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல். பணமாகப்பட்டது மூலதனத்தினுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கும். மற்ற பணிகள் மணி ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி. பணம் என்னும் கருவியால் மட்டுமே திருப்பி செலுத்தக்கூடிய செலுத்துகையாகப்பட்டது செயல்படுத்த முடியும். இது பண்டமாற்று முறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனையினாலே அதை நாம் கைவிட்டு பணம் என்னும் கருவியை கண்டுபிடித்து இன்றியமையாத ஒன்றாக கருதப்படும். மணி ரெப்ரசன்ட்ஸ் ஜெனரல் பர்ச்சேசிங் பவர். மணி கிவ்ஸ் லிக்விடிட்டி டு கேபிட்டல். பணமாகப்பட்டது மூலதனத்தினுடைய ஒரு நீர்மை சொத்து. அதுக்குன்னு பொதுவாக வாங்கும் சக்தியாகப்பட்டது காணப்படும். பணத்திற்கு மட்டுமே வாங்கும் சக்தி உண்டு. செகண்ட், எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி பாப்புலரைஸ்டு பை இர்விங் ஃபிஷர், who published his book The Purchasing Power of Money. It is in the form of equation of exchange. பரிமாற்ற சமன்பாடு. பேரநோக்கம் என்றும் சொல்லலாம். பேரநோக்க சமன்பாடு அல்லது பரிமாற்ற சமன்பாடு. MV that is equal to PT. Supply of money that is equal to demand for money. பணத்தினுடைய அளிப்பானது பணத்தினுடைய தேவைக்கு சமம். இங்கு N என்பது பார்க்கப்படுகின்ற பொழுது பணத்தினுடைய அளிப்பு, V ஆகப்பட்டது பணத்தினுடைய சுழற்சி வேகம், P பிரைஸ் லெவல் விலை மட்டம், T ஆகப்பட்டது டோட்டல் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனைக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தினுடைய அளவு. இங்கு விலையானது எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்று பார்க்கப்படுவோமே ஆனால் P that is equal to MV by P. MV by P பணத்தினுடைய அளிப்பு பெருக்கல் வெலாசிட்டி ஆஃப் மணி அந்த பணத்தினுடைய சுழற்சி வேகம். அவை இரண்டையும் நாம் விலைமட்டத்தால் வகுக்கப்படுகின்ற பொழுது இங்கே கிடைக்கப்படுகிறது இந்த சமன்பாடு. பேராசிரியர் ஃபிஷர் அவர்களுடைய பரிமாற்ற சமன்பாடு. இட் இன்க்ளூட்ஸ் கரன்சி மணி ஒன்லி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செலாவணி பணத்தினுடைய செலாவணிகளை மட்டுமே இங்கே கருத்தில் கொள்ளப்படும் என்று பேராசிரியர் இர்விங் ஃபிஷர் அவர்கள் கூறுகின்றார். வேற என்ன இதோடு சேர்ந்திருக்கு? பேங்க் கிரெடிட், வங்கியினுடைய கடன் மற்றும் வைப்புக்கள் இங்கே நாம் கூடுதலாக சேர்க்கப்படுகின்ற பொழுது பேராசிரியர் ஃபிஷர் அவர்களுடைய இந்த பேரநோக்கு சமன்பாடாகப்பட்டது சற்று நீட்டிக்கப்படுகிறது. PT that is equal to MV plus M1V1. அப்போ P that is equal to MV plus M1V1 divided by T. ஒன்றுமே இல்லை, அந்த P இந்த T இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா M1V1 divided by T. ஸோ இப்போ Pயை கால்குலேட் பண்ணும்போது T வந்து தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். வால்யூம் ஆஃப் ட்ரேட் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் கிரெடிட் மணி ஆர் இன்க்ளூடட். இங்கே வியாபாரத்தினுடைய வணிகத்தினுடைய அளவும் கடன் பணத்தினுடைய சுழற்சி வேகமும் இங்கு சேர்க்கப்படும். Another question, describe the phases of trade cycle. வாணிப சூழலினுடைய கட்டங்கள். The 4 different phases of trade cycle. 4 விதமான வாணிப சூழலினுடைய கட்டங்கள் காணப்படுகின்றன. பூம் செழிப்பு, ரெசிஷன் ஆகப்பட்டது பின்னிறக்கம், டெப்ரெஷன் மந்தம், ரெக்கவரி மீட்சி. இந்த 4 கட்டங்கள் எந்த வகையான பொருளாதாரமாக இருந்தாலும், அது முதலாளித்துவ பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சமதர்ம பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, கலப்பு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வாணிப சூழ்நிலையினுடைய பாதிப்பாகப்பட்டது காணப்படும். செழிப்பு பூம்னு பார்க்கப்படுகின்ற பொழுது தட் இஸ் ப்ராஸ்பரிட்டி பீரியட். இந்த பீரியட் ரைஸ் இன் வேஜஸ், ரைஸ் இன் சேலரிஸ், ரெண்ட், ப்ராஃபிட் எல்லாமே அதிகரித்து காணப்படும். இக்காலகட்டத்திலே கூலிகள் அதிகரித்து காணப்படும்.
ஊதியங்கள் அதிகரித்து காணப்படும், வாரம் அதிகரித்து காணப்படும், லாபம் அதிகரித்து காணப்படும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கோஸ் அப் டியூ டு ரைஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். முதலீட்டினுடைய அளவாகப்பட்டது அதிகரிக்கப்படுகின்ற பொழுது வட்டி வீதமும் அதிகரித்து காணப்படும் இக்காலகட்டத்திலே. அப்போ பொருளாதாரமாகப்பட்டது முழு வேலை வாய்ப்பினை அடைந்து காணப்படும். பொருளாதாரமாகப்பட்டது இங்கே முழு வேலை வாய்ப்பு பொருளாதாரமாக towards the direction of full employment reached in the economy. பொருளாதாரத்திலே முழு வேலை வாய்ப்பாகப்பட்டது இங்கே காணப்படும். ரெசிஷன் பின்னிறக்கம், failure of the companies and banks takes place at a high rate of high interest rate. அதிகமான வட்டி விகிதத்தினாலே நிறுவனங்களும் வங்கிகளும் தோல்வியினை தழுவியது. ப்ரொடக்ஷன் வில் கம் டவுன். இதனாலே உற்பத்தியாகப்பட்டது குறைந்து காணப்படும். prevail in the trade of market. people prefer to hold more cash. இந்த இக்காலகட்டத்திலே மக்கள் வங்கியிலே சேமிப்பதை தவிர்ப்பார்கள். தங்களுடைய பணத்தினை அவர்கள் தன் வசம் வைத்துக்கொள்ளவே அதிகமான அளவுக்கு ஹோல்டு இன் கேஷ் விரும்புவார்கள். டெப்ரெஷன், மந்தம். டியூரிங் டெப்ரெஷன் இந்த லெவல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி வெரி 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 லோ. அதாவது நிறுவனங்கள் நட்டம் அடையும், வியாபாரத்தை நான் முடிவு கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், கூலிகள், வட்டி, லாபம் எல்லாமே குறைந்து காணப்படும், பேரளவிலே வேலையின்மையாகப்பட்டது நிகழும். அதே நேரத்திலே மிகை உற்பத்தி ஆகப்பட்டது பொருளாதாரத்திலே காணப்படும். In this point, to recover the economy, external help or government help in the employment generation schemes are necessary to create demand and employment. பேராசிரியர் கீன்ஸ் அவர்களினுடைய கருத்து, அவருடைய புரட்சியை நாம் இங்கு மேற்கோளிட வேண்டிய சூழ்நிலை இக்கேள்வியிலே காணப்படுகிறது. தொன்மை பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்லினார்கள் என்று கேட்டால், முழு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அரசினுடைய தலையீடு தேவையில்லை என்று கூறினார்கள். பேராசிரியர் கீன்ஸ் அவர்கள் அரசினுடைய தலையீடு இன்றி பொருளாதாரத்திலே சமநிலையாகப்பட்டது குறைநிலை வேலை வாய்ப்பு சமநிலை மட்டுமே நிகழும், அரசினுடைய தலையீட்டின் மூலமாகத்தான் பொருளாதாரத்திலே முழு வேலை வாய்ப்பாகப்பட்டது ஏற்படும் என்பது பேராசிரியர் கீன்ஸினுடைய ஆணித்தனமான ஒரு கூற்று. எனவே இது அரசினுடைய தலையீடு இன்றி பொருளாதாரத்திலே கண்டிப்பாக முழு வேலை வாய்ப்பு ஏற்படாது. therefore y is equal to c plus i plus g is very very important concept is included in government sector recovery. இந்த அதாவது மந்தத்தில் இருப்பது மீண்டும் மீட்சிக்கு வர வேண்டும். begins the revival of demand for capital. மூலதனத்தினுடைய தேவையாகப்பட்டது இங்கு மீளும். recovery can be made by அத புதிய புதிய புத்தாக்கங்கள் ஏற்படும். அப்போ இக்காலகட்டத்திலே தனிநபர்கள் மந்தத்திலிருந்து மீட்சிக்கு வருவதற்கு தனி நிறுவனங்களாகப்பட்டது அல்லது முதலாளித்துவ பொருளாதாரமாகப்பட்டது அல்லது முதலாளிகளாகப்பட்டவர்கள் முதலீடு செய்ய மாட்டார்கள். அந்த இடத்திலே தூண்டப்பட்ட முதலீட்டினுடைய பணியாகப்பட்டது குறைந்து காணப்படும். அங்கே தன்னிச்சை முதலீடு மிக இன்றியமையாதது. அப்போ தன்னிச்சை முதலீடு மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது தனியாருடைய முதலீடு அங்கே காணப்படுவது கடினம். எனவே அந்த இடத்துல அரசினுடைய செலவு என்பது மிக இன்றியமையாத ஒன்று. அரசினுடைய செலவின் மூலமாகவே கண்டிப்பாக அந்த ரெக்கவரியை நம்மால் கொண்டு வர முடியும் என்பது இன்றியமையாத கருத்து. மாணவர்களே, பணவியல் பொருளாதாரம் இந்த பாடத்திலே பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மற்றும் பார்ட் டி இவைகளை நாம் பார்ப்போம். இந்த பாடத்தினை விரிவாக கற்று தாங்கள் தேர்வு எழுதுவதற்கு ஆயத்தமாவதற்கு உருவாகுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.